ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜயும் காவேரியும் பாட்டிமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுமே செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு நர்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், இவங்கள எந்த நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இங்கே காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க. விஜயுமே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சிந்துக்கிட்ட தான் நம்ம விஜயும் காவேரியும் வராங்க. சிந்துக்கிட்ட வந்து இங்கே பாரு சிந்து, பாட்டிமாவை ஒருத்தவங்க, அதாவது ஒரு நர்ஸ் வந்து எப்போவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரியுமே ஆமாம் சிந்து, ஹோம் நர்ஸாக நீ ஒர்க் பண்ணலாம்ல, முன்னாடி நீ எவ்வளோ சம்பளம் வச்சு வாங்கிக்கிட்டு இருந்தியோ அந்த அளவுக்கு நீ சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் காவேரியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம முத்துமலர்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இப்படி எனக்கு நர்ஸ் வேலை கொடுத்துருக்காங்க, முன்னாடி விட இப்போ அதிகமாகவே சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் முத்துமலர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து கிட்ட வந்து இங்கே பாரு சிந்து, உனக்கு ஒரு வேலை உதவியே கொடுத்துருக்காங்க, உன்னை இப்போது நல்ல நிலைமைக்கு வர வைக்க போகிறாங்க, சரி நீ நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து, முத்துமலர், அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா, இவங்க 3 பேருமே அங்கே போகிறாங்க. சிந்து ஓடி போயிட்டு நம்ம விஜய் காலில் விழுந்து ரொம்பவே நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எதுக்காகம்மா கால்லலாம் விழுகிற, எந்திரி எந்திரி, இல்லைண்ணா காசு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது, ஏன் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட இந்த வீட்டில் எப்படி சாப்பிட்றது, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நம்ம இங்கேருந்து போயிடலான்னு கூட சொல்லியிருக்கேன். அண்ணனுமே வேலை தேடிக்கிட்டு தான் இருக்குது, அண்ணனுக்குமே வேலையே கிடைக்கல, நாங்கள் எப்படி எங்கள் காலத்தை ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் நல்ல நேரத்தில் தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து அழுதுகிட்டே சொல்லவும் உடனே விஜய் இருந்துட்டு, சரிம்மா சரி, நீ பாட்டிமாவை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னா ஓகே சரியா, நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது, இது உன் வீடு மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக அரவணைப்பாக பேசுகிறாங்க. நம்ம சிந்துக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. இப்போது முத்துமலருமே ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்காக, வெளியே ஹாஸ்பிட்டல் சைடில் வேலைக்கு போயிருந்தா கூட நிறைய வேலையை வாங்கியிருப்பாங்க, ஆனால் இங்கே பாட்டியை மட்டும்தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும், பாட்டியை ஒருத்தவங்களை மட்டும்தான் கவனிக்க வேண்டிய வேலையாக இருக்கும், மற்றபடி அவ்வளோவா எதுவும் கஷ்டம் கூட இருக்காது, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, எதுக்காக இப்படி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, உடனே சாரதா இப்போ பேசுகிறாங்க, என்ன தம்பி, இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னடானா இவங்கள நடு வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே வேலை போட்டு கொடுக்குறீங்க, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் சைடு வேலை இருந்தால் அவங்களுக்கு தேடி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ஸ்டார்ட் பண்ணவும் உடனே காவேரி இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, காவேரி நீ சும்மா இருடி, இவங்க இங்கே இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே அன்பரசு இருந்துட்டு, ஏம்மா என்ன இது நான் உங்கள் வீடா என்ன, உங்கள் வீட்டில் ஏதோ எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இது விஜயோட வீடு, அவன் தான் முடிவு எடுக்கணும் யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு, நீங்களே இப்போது அண்டிக்கிட்டு தானே உங்கள் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே போடுற ஓசி சோறை சாப்பிட்டுக்கிட்டு தானே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு சொல்லவும் இங்கே சாரதாவுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரி அவமானமாக ஆயிடுது. உடனே விஜய் இருந்துட்டு, சித்தப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கீங்களா, என்ன ஓவராக பேசிக்கிட்டே இருக்கீங்க, விட்டேன் விட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா நீங்களே இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அன்பரசு சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. விஜய் இருந்துட்டு, அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிந்து பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்கா, அதுக்காக இந்த அளவுக்கு கூட நம்ம செய்யக்கூடாதா என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க தம்பி, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும், நான் போயிட்டு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் தான், இது உங்கள் பாட்டியோட உயிரை அவங்க காப்பாற்றிருக்காங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, சாரதா நீ ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, என்ன
இது என்ன நீ கட்டி கஷ்டப்பட்டு காப்பாத்தின வீடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, பாட்டி போதும் விடுங்க பாட்டி, அதான் அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிந்துவுமே ரெகுலராக எங்கள் பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக டெய்லியுமே இங்கே வந்துடுவாங்க. இப்போது இங்கே நம்ம பாட்டிமா கூட ரொம்பவே சிந்து வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம சிந்துவை பாட்டிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நம்ம விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் கிட்ட நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, எப்படி இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் எதுக்குப்பா இந்த வார்த்தையை கேட்குற, நீ என்கிட்ட கேட்கவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, அந்த பொண்ணு சிந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, என்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசுகிறா, அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது கங்கா குமரனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குமரனுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. இப்போது இங்கே நம்ம அ கங்கா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, "ஏய் கங்கா ஏன்டி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்க நம்ம காவேரியும், விஜயும் அப்பதான் வராங்க. சாரதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக. கங்கா அழுறத பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. "ஏன் கங்கா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க நம்ம கங்கா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இன்னுமே. உடனே காவேரி இருந்துட்டு, "அக்கா போதும் நிறுத்துக்கா. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழுகாதக்கா, என்னக்கா பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏய் காவேரி, உன் மாமாவுக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் போவே மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் கூட பேசியுமே ரொம்ப நாள் ஆச்சு காவேரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி, உன் மாமாவை எனக்கு இப்போவே பார்த்தே ஆகணும்னு சொல்லி தோணுக்கிட்டே இருக்குது, சரி என்னை மலேசியாவுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, யார் கூட போவ, அது மட்டும் இல்லாமல் உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி டைமில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது குழந்தைக்கு நல்லது இல்லைக்கா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி, எனக்கு நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா குமரன் மாமா என் கூட இருக்கணும்ல, அப்போ தானே எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுடி, பணத்துக்காக என்னையும் என் குழந்தையையும் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போயிருக்காரு, எனக்கு அந்த பணமே வேணாண்டி, அவர் என் கூட இருக்கணும், நான் மாதம் மாதம் செக்கப் போகிறப்பெல்லாம் அவர் என் கூடவே வரணும்டி, அதுக்கு மட்டும்தானே நான் ஆசைப்பட்றேன், எனக்கு அவரை பார்த்தே ஆகணும், அவரை பார்க்கல அப்படின்னா எனக்கு என் மூச்சு நின்று போயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக அழுகுறாங்க. கங்கா அழுகிறத பார்த்ததுமே இங்கே நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏங்க என்னங்க இது, நிவனுக்கு குமரன் மாமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இது வரைக்குமே அக்கா கூட அவருக்கு பேசணும்னு தோணலையே என்ன, நிவன் கூட பேசுறதுக்கு டவர் இருக்குது, அக்கா கூட பேசுறதுக்கு டவர் இல்லையாங்க, ஏங்க என்னங்க நடக்குது, நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன், அக்கா பாரு எப்படி கண் கலங்குறான்னு, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு மாமாவை பிரிஞ்சு இப்படி தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க, கொஞ்சம் பாருங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. காவேரி நீயும் கவலைப்படாத கங்கா, இங்கே பாருங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க கங்கா, நான் பார்த்துக்கிறேன், நான் விசாரிக்கிறேன், இது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத நான் கவனிக்கிறேன், கேட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நம்ம விஜய் ஆறுதல் சொன்னாலுமே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. தன்னோட குழந்தைய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்தா கூட குமரன் மாமா வராமல் போயிடுவாரோ, இல்லை அப்பாவுக்கு மாதிரியே அவருக்குமே ஏதாவது ஒரு பொண்ணு அங்கே இருக்குமோ, அங்கேயே செட்டில் ஆகிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை, இல்லை இல்லை அவர் அப்படி போகவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நினைக்கிறாங்க, இப்படியும் நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் யோசித்து யோசித்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. சாரதாவுமே கங்கா எதுவும் நினைக்காதடி, குமரன் தம்பி உனக்காக தான் அவ்வளோ தூரம் போயிருக்காரு, நீ என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு, நீ ஏன்டி இப்படி கண் கலங்கிக்கிட்டு இருக்க, சரி நீ சரியாக சாப்பிட கூட இல்லை, உனக்கு நான் பால் காய்ச்சி கொண்டு வரவா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு வேண்டாம், எதுவுமே சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது, எனக்கு என்னமோ அவர் நினப்பாவே இருக்குமா, அவரை விட்டுட்டு என்னால் சுத்தமாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி அதான் விஜய் தம்பி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, நீ கொஞ்ச நேரம் எதை பற்றியும் நினைக்காம படுத்து தூங்குடி, ரெஸ்ட் எடுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. என்னங்க இது, குமரன் மாமா கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரலையே, அவர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்லை அவருக்கு ஏதாவது பிரச்சனையானு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலைங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி நீ அதை நினச்சி கவலைப்படாதன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் நிவனை பார்த்து நேர்லேயே பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப
கிளம்புறாங்க. இங்க நம்ம நிவனுமே அப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. "என்ன நிவினு, ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறதா, ஏதோ லோனெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்த. லோன் எல்லாமே வந்துருச்சா? நீ பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவ? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுடா. அம்மா இவ்ளோ பணக்காரியா இருக்க. ஆனா நீ பேங்க்ல லோன் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன்ன மாதிரி பிள்ளைங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்லடா. பணம் குடுத்தா போதும்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில நீ என்கிட்ட பணத்தையே வாங்க மாட்டேன். நானா சொந்த கால்ல தான் நிப்பேன்னு சொல்லிட்டு லோன் போடுறேன்னு சொல்லியிருக்க. எப்படியோ நீ நல்லபடியா வந்த அப்படின்னா அதுவே எனக்கு போதும் நானுவன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யமுனா வந்து வராங்க. யமுனாவை பார்த்ததுமே இங்க நம்ம நிவனோட அம்மா பயங்கரமா முறைக்கிறாங்க. வந்துட்டா. இந்த ராட்சசியை பார்த்தாவே அப்படியே கடுப்பா இருக்கு. சரி நிவனு, நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிவனோட அம்மா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ இங்க விஜய் கரெக்ட்டா அப்பதான் வந்து நிக்கிறாங்க. விஜய பார்த்ததுமே நம்ம நிவனும், யமுனாவும் வந்து "வாங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம விஜயோட முகமே சரியில்ல. நிவன் இருந்துட்டு, "என்ன விஜய், உங்க முகமே சரியில்ல. இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நானே கூட உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க யமுனாவுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. "ஓ! அங்க போனா காவேரிய சைட் அடிக்கலான்ட்டா? நல்ல ஒரு யோசனை தான்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. முறைக்கவும் செய்றாங்க. இப்போ இங்க விஜய் இருந்துட்டு, "அ இல்ல நிவன், உங்க கூட நான் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே யமுனா, "ஏன் மாமா? என் முன்னாடி வச்சு எதுவும் பேச மாட்டீங்களா? நான் என்ன பண்ண போறேன்? நீங்க ஏதாவது சீக்ரெட் பேசினா வேற யார்கிட்டயாவது எடுத்துட்டு போய் சொல்லிடுவேனா என்ன?" "இல்லம்மா யமுனா, இது எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல். உனக்கு தெரியக்கூடாதுன்னலாம் இல்ல. நீ வேண்டான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க மாமா, 2 பேரும் எப்படியானா பர்சனல் பேசுங்க. 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க. இதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரி சாப்பிடுங்க மாமா. டீ, காஃபி இல்ல லஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம நிவனும், விஜயும் வெளிய போறாங்க. விஜய் இங்க கங்கா அழுகுனது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே அ ஏக்கமா இருக்காங்க குமரன் மேல. குமரன பார்க்கணும். அவங்களோட வாய்ஸ கேட்டா கூட போதும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நிவன். அவங்கள பார்த்தாவுமே எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி காவேரிய நான் தனியா விட்டுருந்தேன் அப்படின்னா, அவ எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாள்ல. இப்போ அதே சிச்சுவேஷன்ல தான் இங்க கங்கா இருக்காங்க. தன்னோட புருஷன் தான் கூட இருக்கணும். அதாவது செக்கப் போறப்போ கூட அந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே அவங்க வந்து ஏங்குறாங்க. அதனால நம்ம எப்படியாவது அவங்கள சந்தோஷப்படுத்தணும். வயித்துல குழந்தை இருக்கிறப்போ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தத்திலே இருக்காங்க. பார்க்கவுமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நிவன். குமரன் கிட்டேருந்து ஃபோன் வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிவன் இருந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கொஞ்ச நாளாகவே அவர் ஃபோன் கூட பண்ணுறதில்ல விஜய். என்னன்னே தெரியல. அவருக்கு ஏதாவது அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை வேற ஏதாச்சா? இல்லை அவருமே அங்கே ஏதாவது ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லவும், விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும், நிவனுமே நானும் அப்படி பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் காவேரியோட அப்பாவை காவேரியோட குடும்பம் எவ்வளோ நம்பினது தெரியுமா? ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பானா அவ்வளோ பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. ஆனால் அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தவர் வெளியூர் போனதுக்கப்புறம் மாறிட்டாரே. ஒரு வேளை அண்ணனுக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குமோ? அவர் ஸ்டடியாக இருந்து கூட மற்றவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாமோ? அப்படின்ற மாதிரி நிவன் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுமே என்னமோ எனக்குமே அதுவாக தான் இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் அப்படி போய் நினைக்கலாமா அவரை? அப்படின்னும் தோணுது நிவன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது நம்ம எப்படி அவரை ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் மூலமாக கண்டிப்பாக ரீச் பண்ணவே முடியாது விஜய். நம்ம நேரில் போனால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா? அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை வேலை விஷயமா இருக்காரா? அப்படின்றத அங்கே போனால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, "சரிங்க நிவன், நம்ம 2 பேருமே நாளைக்கு நைட்டு கிளம்பிருவோமா? கிளம்பி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். கங்காக்காகவும், அவங்க குழந்தைக்காகவும் கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிவனுமே, "ஓகே விஜய், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போ போகணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் ரெடியாக இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. இப்போது காவேரி இருந்துட்டு, "ஏங்க எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் போயிட்டு? ஆமா எங்கே போயிருந்தீங்க? நிவனை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க. என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, கங்கா ரொம்பவே கவலைப்பட்டாங்கல்ல, அதனால தான்.
குமரன் அண்ணனை, அதாவது குமரன் ப்ரோவை நாங்கள் போயிட்டு மீட் பண்ணி பேசணும். அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே ஸ்பாட்கே போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க. ஏங்க, அவ்வளோ தூரம் என்னை விட்டுட்டு போக போகிறீங்களா? எப்படியும் 2-3 நாள் ஆகும் நீங்கள் போயிட்டு வரத்துக்கே வேலை முடிச்சுட்டு. அது வரைக்கும் நான் எப்படிங்க இருக்கிறது? இல்லை இல்லை, வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, ஒரு நாள் ஏன் ஒரு 2 நாள் கூட என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதா என்ன? அப்போது உங்கள் அக்கா இத்தனை மாதமாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குமரன் ரொம்ப தூரம் போயிட்டாரு. அவங்க அப்போது எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க. அவங்க இல்லாமல், அதாவது குமரன் இல்லாமல் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதோட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா மேடம் அப்படின்னு சொல்லவும், அது இல்லைங்க. இல்லை காவேரி, நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்கள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாவது குமரன் ப்ரோ கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஊருக்கு கூட்டிகிட்டு வரதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் யோசிக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சரிங்க, நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டேன், நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பரிமாறுறாங்க. இப்போது விஜயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே சிந்து வந்து வராங்க. சிந்து வந்ததுமே குட் மார்னிங் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங்ண்ணே அப்படின்னு சொல்லுவோம். காவேரி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ இனிமே அவரை மாமான்னு கூப்பிடு, அதான் முறை கரெக்டாக இருக்கும். நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னா அவர் உனக்கு மாமா தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும், உடனே சிந்துவுமே இருக்கட்டும்க்கா, இங்கே பாரு சிந்து, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தான், நீ இவரை மாமான்னு தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, ஓகேக்கா. மாமா, எங்கே காலையிலே கிளம்பிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, ஒரு சின்ன வேலையை தான் போகிறோம்மா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க. சாப்பிட்டீங்களா பாட்டி, டேப்லெட் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தாம்மா ஒரு டேப்லெட் போட்டிருக்கேன், 20 மினிட்ஸ் கழித்து அது சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நேற்று சொன்னது எல்லாத்தையுமே இப்படி தான் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் பாட்டி. அப்போ தான் உங்களோட சர்க்கரையோட அளவை கரெக்டாக ஒரு ஈக்குவலாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, இங்கே அதாவது சிமெண்ட் மூட்டெல்லாம் நிறையவே அதாவது பழைய மூட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எக்ஸ்பைரி ஆனது மூட்டையை. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நம்மளோட கம்பெனியோட பேரவே கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஐயப்பன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இப்போ தான் நம்ம காவேரியும் விஜயும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே காவேரி இருந்துட்டு, எங்க நம்ம லைஃப்பில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குல்லங்க, எதுவுமே நம்ப கூட முடியல, என்னென்னமோ நடந்துருச்சு. நீங்களும் நானும் இப்போ தான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து இப்போ நமக்கு குழந்தைய பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் காவேரி, காலம் போகிறதே தெரியல, டைமு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க, நம்ம காஃபி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான் குடித்தேன் அப்படின்னா நீயே என்கிட்டருந்து பிடுங்கி குடிப்ப, எதுக்கு வம்பு, நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிட்டு நான் காஃபி குடிச்சிக்கிறேன், நீ பால் குடிச்சிக்க, ஓகே அப்படின்னு சொல்லவும், ஏங்க அதே குடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குங்க. இங்கே பாரு காவேரி, இன்னும் 3 மந்த்ஸ் தான், அதுக்கப்புறம் பாப்பாவோ தம்பியோ நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூட நீ அதெல்லாம் சாப்பிடலாம், ஓகேவா? அது கூட சாப்பிடக்கூடாது தான், உன்னுடைய ஆசைக்காக ஒரு டைமோ 2 டைமோ சாப்பிட்டுக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமா பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க மலேசியாவுக்கு, நம்ம குமரன் பிரதரை பார்க்குறதுக்கு. இப்போது இங்கே நம்ம அதாவது காவேரியுமே படுக்கிறாங்க, படுக்கவே முடியல, வயிறெல்லாம் ரொம்பவே பெயினாக இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப வலி தாங்க முடியல. என்ன இந்த அளவுக்கு நமக்கு பெயின் எப்போவுமே வந்தது இல்லையே, அடி வயிறெல்லாம் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காங்க. ரூமில் தனியாக தான் இருக்காங்க. இப்போது
எப்பவுமே நம்ம சிந்து வந்து ஒரு 9 மணிக்கு தான் பாட்டியை விட்டுட்டு தூங்குறதுக்காக கரெக்டாக டியூட்டி முடிஞ்சதும் போவாங்க. காலைல ஒரு 8 மணிக்கு வந்து நைட்டில் 9 மணிக்கு போயிடுவாங்க அவங்களோட டைமிங்கு. இப்போது சிந்து வந்து அப்போ தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க ஹேண்ட் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம காவேரியோட வலி தாங்கவே முடியல. சரி, நமக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு வலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சுடுதண்ணி லைட்டாக எதமாக வச்சு ஹாட் வாட்டர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வந்து தண்ணி எடுத்து சூடு பண்ணுறாங்க. நல்லா கொதிச்சிருது. சரி, கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டு இப்படி எடுக்கிறாங்க. மேலே தவறி கால் மேலே போட்டுக்கிறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. இப்போ தான் சிந்து வராங்க. சிந்து பார்த்துட்டு ஐயோ அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக சுடுதண்ணி மேலே பட்டுருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காகக்கா நீங்கள் இங்கே கிச்சனுக்கு வந்தீங்க? இல்லை சிந்து, வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் இப்படி அடிக்கடிக்கு வயிறு வலி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ லேசாக வந்தது அப்படின்னா தண்ணி இந்த சுடுதண்ணி வச்சு குடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சீரகம் போட்டு இல்லை இந்த அதாவது ஏதாவது சீரகம் மெழுகு அதெல்லாம் எதனா போட்டு குடித்தோம் அப்படின்னா கூட லைட்டாக மிதமாக வலி சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மிதமாக தண்ணி மட்டும் சூடேற்றி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னவோன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, உங்களுக்கு நான் சுடுதண்ணி காய்ச்சி கொண்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து சுடுதண்ணி காய்ச்சி எடுத்து ரூமுக்கு வராங்க. இப்போது நம்ம காவேரி உட்காண்ட்ருக்காங்க. வலி தாங்க முடியல அவங்களால. வலிக்கு ரொம்பவே பதைக்கிறாங்க, தவிக்கவும் செய்கிறாங்க. சிந்து இதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஏன்க்கா, இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி ஆஃப் பெயின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சிந்து, இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வலிக்குது. இங்கே பாருங்கக்கா, லைட்டாக வலிச்சிச்சு அப்படின்னா கூட அது சூடு வலின்னு சொல்லுவாங்க. சீரக தண்ணி போட்டு குடித்தோம் அப்படின்னா செட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விடாமல் நிறைய வலிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு வேளை டெலிவரி பெயினாக கூட இருக்கும்க்கா. நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஐயோ இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அவர் வேற இங்கே இல்லை, வெளியூருக்கு போயிருக்காரு, கண்டிப்பாக இந்த டைம்லலாம் எனக்கு டெலிவரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்க நம்ம காவேரிக்கு அதிகமாக பெயின் வருது. ரொம்பவே வலிக்கு தவிக்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வேளை இது வந்து டெலிவரி பெயினாக இருந்தால் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகிடும். வீட்டில் எப்போவுமே நம்ம இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஹெவி பெயின் இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு பேசணும். இது அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம மற்றது எதுவுமே செய்யணும். வாங்கக்கா, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணா கிட்ட சொல்லி கிருஷ்ணா நம்ம அதுக்கப்புறம் சிந்து அதுக்கப்புறம் நம்ம காவேரி இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. குழந்தை இப்போ பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தான் போகிறாங்க நம்ம காவேரி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம விஜயும் நிவினும் மலேசியா போயிட்டு இங்கே குமரனை பார்த்து பேசுகிறாங்க. குமரன் இருந்துட்டு, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ப்ரோ, உங்களை நினச்சி கங்கா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போவே கையோடு வந்தே ஆகணும், உங்களை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க ஆசைப்படுறது எல்லாமே நம்ம நிறைவேற்றி வைக்கணுங்க, இல்லைனா குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் இப்போவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமரன் சொல்லவும், இல்லை நீங்கள் இப்போவே வரணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைனாலையும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கையோட கூட்டிக்கிட்டு கரெக்டாக பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே காவேரி வழியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு டெலிவரி பெயின் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சிந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்துமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது காவேரி கிட்ட, அக்கா உங்களுக்கு டெலிவரி பெயின் தான், நான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே விஜய்க்குமே கால் பண்ணி நம்ம காவேரி பேசுகிறாங்க. மற்ற எல்லாருக்குமே இங்கே சிந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது விஜய் பயங்கரமாக ஷாக்காக வராங்க. என்ன காவேரி, உனக்கு வலி அதிகமாக பிடிச்சிருச்சா? சரி, நீ பயப்படாத காவேரி, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குமரன் ப்ரோவும் வந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இன்னும் ஒரு 1 ஹவரில் 2 ஹவரில் கண்டிப்பாக ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம
இது காவேரி இருந்துட்டு, "ஏங்க இந்த டைமில் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரி நீ கவலைப்படாத காவேரி, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். நீ பயப்படாமல் இரு. பக்கத்தில் யார் இருக்கிறது? ஏங்க சிந்து தாங்க. எனக்கு அதிகமாக வலி வந்துடுச்சு. சிந்து தான் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது. இந்த டைமில் அதிகமாக வலி போட்டுச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. அதனால தான் நான், சிந்து, அதுக்கப்புறம் கிருஷ்ணா, நாங்கள் 3 பேர் மட்டும் வந்தோம். டாக்டர் இருந்துட்டு இது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கங்க. இதை கேட்டதுமே நான் ரொம்பவே பயந்து போயிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாத காவேரி, நான் கிளம்பி வந்துடுறேன். சரி, தாத்தா பாட்டிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ சிந்து தான் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி நீ கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, எங்க ஃபோனை வைக்காதீங்க, என் கூட பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி நீ குழந்தையா, வலி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி வலியெல்லாம் இருக்க தான் செய்யும், நீ பயப்படாமல் இரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம விஜயுமே வந்துடுறாங்க. கரெக்டாக வந்து காவேரி பக்கத்தில் நிற்கிறாங்க. காவேரியுமே நம்ம விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அதிகமாக பெயின் இருக்குன்னு. அதுக்கப்புறம் குழந்தையுமே பிறந்துருது. நம்ம விஜய்க்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் தான் பிறந்திருக்கு. 2 குழந்தை பிறந்திருக்கு. நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அதே சமயம் எப்படி 2 குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கிரிட்டிக்கல் தான், எப்படின்னே தெரியல எங்களுக்கே, இதை நாங்கள் சர்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. இப்போ விஜயும் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா 2 குழந்தையுமே ஆரோக்கியமாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த ரிவ்யூ மூட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.